கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம அதன்படி நடந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து இந்த பூமியில சாட்சிகளாக இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களோடு இருந்து பேசுவார் சொன்னது போல கர்த்தாவே நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுடைய இருதயத்தையும் ஆண்டவரே செவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களோடு கூட இரும் பெரிய காரியங்களை செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நமக்கு ஒரு தகப்பனாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நமக்கு ஒரு தகப்பனாக மாத்திரமல்ல, தாயாகவும் அவர் இருக்கிறார். அவர் ஒரு தகப்பனை போல தன்னை உருவகப்படுத்தி கொண்டு நம்மை பிள்ளைகளாக அவர் பாவித்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறபடியினாலே இந்த நாளிலும் கூட நம்ம எடுத்து நம்ம வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து 103ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் இறங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளையை நேசித்து அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அந்த பிள்ளைகளுக்கு அவன் உதவி செய்து அந்த பிள்ளையை பராமரிக்கிறானோ, அவன் ஒரு தவறு செய்தாலும் அந்த பிள்ளைக்கு மனம் இறங்குகிறானோ, அதே போல நம்முடைய தேவன் நமக்கு இறங்கக்கூடியவராக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நான் இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள், கர்த்தர் நம் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார், எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை அவர் கடிந்து கொண்டாலும் அவர் அன்பு பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இவர் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குவாராம். தேவன் நமக்கு இறங்கி நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். என்ன விதமான தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை ஒரு மனிதன் உணர்ந்து என் பாவத்தை மன்னியும், எனக்கு உதவி செய்யும், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல இரக்கத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இறங்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தவறு செய்துட்டான், பாவம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாதுங்க. அவனை அரவணைக்கக்கூடியவர், அவனை ஆசீர்வதிக்கக்கூடியவர், அவனை தேவன் தன் பக்கமாக இழுத்து கொண்டு அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை தேவன் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு இறங்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் இடத்துல ஒரு காரியத்தையும் மறைக்காதபடிக்கு ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யும் என்று சொல்லி உங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குவாருங்க, இரக்கம் பாராட்டுவாருங்க. உங்க மேல அதிகமாக அன்பு வைத்திருக்கிற அந்த தேவன் ஒருபோதும் உங்களை தண்டிக்கிறவர் அல்ல. உங்களுக்கு இறங்கி உங்களுடைய தப்பிதங்களை மன்னித்து அவர் உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடியவராக நல்ல பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டு. அந்த தகப்பனிடத்துல உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தெரியப்படுத்துங்க. என்னை விசாரிக்கிறவர் நீர் அல்லவா, ஆண்டவரே ஒரு விசையாக என்னுடைய குறைகளை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்க ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படியாக மன உருக்கமுடையவனாக காணப்படுகிறானோ அதே போல நம்முடைய பரமபிதாவும் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறபடினாலே அவர் இறங்குவாருங்க. உங்களுடைய ஜெபங்களுக்கு மனம் இறங்குவாருங்க. நீங்க வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது மனம் இறங்கி உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாருங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தகப்பனை நோக்கி அப்பா எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யும் என்று சொல்லி அவருடைய உதவியை நீங்க நாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிற. நம்ம வாசிப்போம் மீகாவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 19வது வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் திரும்பவும் என்ன பண்ணுவாரா, மனம் இறங்குவாரா. ஒரு டைம் ரெண்டு டைம் கிடையாது, திரும்ப திரும்ப. ஒரு சில பேர் பாவம் செய்து பாவத்தின் நிமித்தமாக நான் எப்படி தேவனிடத்தில் நான் கிட்டி சேர்வேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி தூரமாய் போய் நின்று கர்த்தரை தேடாம போயிடுவாங்க. அப்பேற்பட்ட மனிதர்கள் தேவ சமூகத்துல மனம் வருந்து திரும்ப வந்து கர்த்தாவே எனக்கு இரக்கம் செய்யும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அவருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு தேவ சகாயத்தை இரக்கத்தை நாடும் பொழுது அவர் மனமிறங்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்க மேல நான் மனமிறங்கி உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்
அவை எல்லாவற்றையுமே சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி எறிந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவு அன்பாய் உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. பாவங்கள் எல்லாவற்றையுமே நீர் மன்னிக்கக்கூடியவர் அல்லவா? சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விட்டார் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் எங்கு போயிருக்கிறது? அந்த பாவத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த நம்முடைய தேவனும் பாவத்தை பாராது அவர் சுத்த கண்ணனாய் இருக்கிறார். அவர் தீமையை வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார், அக்கிரமத்தை வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அந்த தீமையான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாவற்றையுமே நீங்க விட்டு விலகும் பொழுது, தேவ சமூகத்தில் அவைகளை அறிக்கையிடும் பொழுது எல்லா பாவங்களையும் கர்த்தர் கடலிலே தூர எறிந்து தூக்கி விடுவாராம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்துல நீங்க வந்து கர்த்தாவே அப்பா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. அவர் திரும்ப மனம் இறங்குவாருங்க. இளையகுமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அவன் என்ன பண்றான்? தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து தகப்பனிடத்துல இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையுமே பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை எல்லாமே பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டு பாவம் பண்ணான். பாவம் செஞ்சுட்டு அவங்ககிட்ட இருந்த எல்லா ஆஸ்திகளையும் எல்லா விதமான சொத்து பத்துக்களையும் இழந்த பிறகு தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே இழந்து போயிட்டான். பணம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. நண்பர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அவன் போற இடங்களில் எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதபடிக்கு திக்கற்றவனாக அலைந்து திரிந்த அவனுக்குள்ளாக ஒரு தெளிவு உண்டான பொழுது, ஒரு புத்தி வந்த பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் தகப்பனிடத்திற்கு வந்தானுங்க. வந்த பொழுது அந்த தகப்பன் என்ன பண்ணானா, அவனுக்கு மனம் இறங்கினான். அவனை நீ வேண்டாம், இந்த வீட்டுக்குள்ள நீங்க வருவதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி தள்ளிவிடவே இல்லை. அந்த இளைய குமாரனை அழைத்து அவனுக்காக விருந்து பண்ணி அவனை திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கும்படியாக செய்த அந்த தகப்பனை போல நம்முடைய தகப்பன் நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடியவர். நம்முடைய பரமபிதா நமக்கு மனம் இறங்கக்கூடியவர். அந்த உலக பிரகாரமான தகப்பனே மனம் இறங்கி அந்த இளையகுமாரனுக்கு வேண்டியவைகளை செய்தார் என்று சொன்னால், உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நம்முடைய பரம தகப்பன் நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அந்த இளையகுமாரனுடைய தகப்பனே மனம் இறங்குவான் என்று சொன்னால், நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க தேவ சமூகத்தில் அந்த இரக்கத்தை பெரும்படியாக காத்துருங்க. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ சமூகத்தை நாடுங்க. அந்த இளையகுமாரன் எப்படி திரும்பி வந்தான்? தகப்பனுடைய அன்பை அவன் ருசி பார்த்தான். அதே போல தேவ அன்பை நீங்கள் ருசி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்கி உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. இந்த தெய்வத்தின் இடத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தேவன் அதிசயமாய் உங்களை நடத்துவார். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறி விழுந்தீர்களோ அந்த தவறுதல் எல்லாவற்றுமே தேவன் மன்னித்து உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால நான் இந்த பாவம் பண்ணிட்டு அந்த பாவம் பண்ணிட்டு மறைமுகமான பாவங்கள் தேவனுக்கு விரோதமான செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு துக்கப்பட்டு பாவங்களையே அமிழ்ந்து போயிடாதீங்க. அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு தேவன் எனக்கு உண்டு, ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. என் அப்பா கிட்ட போய் சொன்னா எங்க அப்பா என்னை திட்டுவார், அடிப்பார், என் பெற்றோர் என்னை வெறுத்துருவாங்க, என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு தூரமா ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு நிற்காதபடிக்கு என் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லி தேவ சமூகத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய குறைகளை அறிக்கையிடுங்க, உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்கி அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இப்பொழுதும் கூட நம்ம வாசிப்போம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தேவன் என்று சொல்லி அப்பொழுது மனாசே அறிந்தான். அந்த மனாசே செய்த ஒரு செயல், அவனுடைய தகப்பனாகிய எசேக்கியா என்ன பண்ணனா, தேசத்தில் காணப்படுகிற விக்கிரக கோட்டைகள் எல்லாவற்றையுமே அழித்தான். விக்கிரக தோப்புகள் இல்லாதபடிக்கு தேவன் தான் மெய்யானவர் என்பதை அங்கே காணப்படுகிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக இவரை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி அங்கு காணப்பட்ட எல்லா பலிப்பிடங்களையும் தகர்த்து போட்டான். அந்த பலிப்பிடங்களை தகர்த்து போட்ட பிறகு இந்த மனாசே அந்த பலிப்பிடங்களை எல்லாவற்றிலுமே கர்த்தரை தான் ஆராதிக்க வேண்டும். ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த ஸ்தலத்துல அந்த தகர்த்து போட்ட பாகாலினுடைய எல்லா பலிப்பிடங்களையும் இவன் என்ன பண்ணாலும் சரி செய்துட்டு அந்த இடத்துல என்ன பண்றான்னா, ஜனங்களை கூடி வரும்படியாக செய்து அந்த இடத்துல பாவ வழிகளில் ஜனங்களை வழி நடத்தி கொண்டும் தன் தகப்பனை போல செம்மையான வழிகளிலே கர்த்தரை தேடாதபடிக்கு கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி நடந்தான். இந்த மனுஷன் இப்படியாக தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணினார். அந்த அசிரிய ராஜா
ராஜா இவனுக்கு விரோதமாக எழும்பி வந்து மனாசையை என்ன பண்ணான்னு சொன்ன சங்கிலினால இழுத்து கொண்டு போயிட்டு அவனை கட்டி அவனை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அவனை அடிமையாக கொண்டு போகிற அந்த ஸ்தலத்துல மிகவும் நெருக்கப்படுகிற அந்த சமயத்துல அந்த மனாசே தேவனை நோக்கி அவன் கெஞ்சி தேவ சமூகத்துல மன்றாடி ஜெபிக்கிறானாம். அவனுடைய மன்றாட்டுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, ஜெபத்தை கேட்டு அவனுடைய நெருக்கம் நீங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் சொல்லுகிறாருங்க, அவனுடைய நெருக்கம் நீங்கத்தக்கதாக தேவன் அவனுக்கு சகாயம் பண்ணினாராம். அவனுடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினாராம். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்துல எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடி தேவ சமூகத்தை நாடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். நம்முடைய தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிற ஒரு நல்ல ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. இந்த மனாசே செய்த அந்த தவறை கர்த்தர் மன்னித்தார். அவன் மிகவும் தாழ்மைப்பட்டு அவன் கர்த்தர் இடத்துல கெஞ்சின பொழுது அந்த எருசலேமின் மேலே திரும்பவும் ராஜ்ய பாரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் பாராட்டினார். இந்த வேளையில கூட நீங்க இந்த மனாசையை போல நெருக்கப்படுகிற காலங்களிலே, நீங்க அடிமைப்பட்டிருக்கிற ஸ்தலங்களிலே கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு மனம் இறங்குவார். இந்த மனாசே செய்த தவறு அந்நிய தெய்வங்களை வணங்கும்படியாக ஜனங்களை வழி விலகி போக செய்தான். அதே போலத்தான் நீங்களோ தேவனுடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போயிருந்தாலும் தவறை எல்லாவற்றுமே உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு திரும்ப வரும் பொழுது அவர் உங்களுக்கு இறங்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு தகப்பன், அவர் நம்மை நேசிக்கக்கூடியவர். செய்த தவறுக்கு நம்மை தண்டிக்கக்கூடியவர் கிடையாதுங்க. அந்த பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறபடினால எனக்கு இரக்கம் செய்யும் ஒரு கர்த்தரிடத்துல நான் திரும்ப வருவேன், என்னுடைய எல்லாவித பாவத்தையும் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் மீண்டுமாக நான் திரும்ப என்ன பண்ணுவேன்னா புதிய வாழ்க்கை தொடங்குவேன் என்று சொல்லி உங்களுடைய எல்லாவித பழைய காரியங்களை ஒழித்து விட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களை புதுப்பித்து கொள்ள நீங்கள் கர்த்தருடைய உறவுக்குள்ளாக வருவதற்கு முயற்சி எடுங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை கொண்டு போயிட்டு தாழ்த்தும் பொழுதுதான் கர்த்தர் அந்த தாழ்மையின் செபத்திற்கு மனம் இறங்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் செய்த எல்லா தவறையும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டார். அதே போலத்தான் நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டீர்கள் என்று சொன்னால் சொல்ல முடியாத பாவங்கள் மனுஷரிடத்துல நம்ம போய் சொன்னா நம்முடைய பாவங்களை திரும்ப சொல்லி காட்டி நம்மளை குற்றப்படுத்துவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்று பாவம் செய்த ஒரு விபச்சார ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து எல்லாருமே பாவம் செய்தாள் என்று சொல்லி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கூடி வந்தார்கள். அந்த இடத்துல கர்த்தர் சொன்ன உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது அவள் மேல கல்லெறிங்கள் சொன்ன பொழுது எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ கர்த்தர் திரும்பி பார்த்தவர் சொல்றாரு, நீ இனி பாவம் செய்யாத, உன்னிடத்துல நான் எந்த வித பாவத்தையும் பார்க்கல, இனி நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் என்று சொல்லி பாவம் செய்த அவளையே கர்த்தர் பரிசுத்தமுள்ளவராக பார்த்து அந்த மகளை நீதிமானாக கர்த்தர் நேசித்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட தேவன் உங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய தப்பிதங்கள் கர்த்தர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு மன்னிப்பை அளிக்கக்கூடிய அந்த தேவ சமூகத்தில் அந்த தேவனுடைய பாதத்தில் நீங்கள் உறவாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இறங்குவாருங்க. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு மன்னித்து ஒரு புது வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியான தேவன் உங்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிற நீங்கள், எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் ஆவிக்குரிய தகப்பன், அவர் என்னை விசாரிக்கிறவர், என்னுடைய பாவங்களை பார்க்க மாட்டார், என் தப்பிதங்களை பார்க்க மாட்டார், என் சூழ்நிலையை பார்க்க மாட்டார், என்னை நேசித்து என்னை அதிகமாக கனப்படுத்தக்கூடிய அந்த தேவனுடைய உறவுக்குள்ளாக நான் இப்பொழுது வந்து என் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு தரக்கூடியவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் எல்லா பழைய காரியங்களும் ஒழிந்து போகும், எல்லாம் புதுசாக சிருஷ்டிக்கப்படும். ஆகையினால பிரியமானவர்களே, நான் போய் தேவ சமூகத்தில் போயிட்டு சொன்னா கர்த்தர் என்னை தள்ளி விடுவாரோ என்று சொல்லி எண்ணிக்கொள்ளாதீங்க. அவன் மனாசே போய் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டான். அவனுடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் மனமிறங்கி மீண்டுமாக அந்த எருசலேமிலே ஒரு ராஜ்ய பாரம் ஆளுகை செய்யும்படியாக அவனுக்கு உதவி செய்தது போல உங்களையும் கர்த்தர் உங்களுடைய ஸ்தலத்தில் மீண்டுமாக நிலை நிற்க செய்வார். உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார், உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இந்த வேளையில கூட கேட்ட சத்தியத்தின்படியாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படியாக தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நீர் இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. யார்
யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு மனமிறங்கும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நான் பாவங்களை மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா விழுந்து போயிட்டு எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நாளில் தேவநீர் மனமிறங்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாருக்கும் தேவநீர் அற்புதத்தை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை போல அவர்களை ஆற்றி தேற்றி வழிநடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய கரம் மாத்திரமே கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென்.